2 யோவான் 9வது வசனம். 2 யோவான் 9வது வசனம். கிறிஸ்துவின் உபதேசத்திலே நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனோ தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவன். அல்லேலூயா, அல்லேலூயா. இங்கே இந்த வேத பகுதியிலே அழகா ஒரு காரியம் சொல்லப்பட்டிருக்கிறது. கிறிஸ்துவின் உபதேசம் அப்படின்னு சொல்லப்பட்டு இருக்கிறது. அப்படி இயேசு கிறிஸ்துவுடைய உபதேசம்னு தனியா இருக்கா அப்படின்னு சொன்னா நம்ம கொஞ்சம் ஆராய போகிறோம், அதை குறித்து தியானிக்க போகிறோம். கிறிஸ்துவின் உபதேசம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா, ஒருத்தன் கிறிஸ்துவின் உபதேசத்துல நடந்தாதான் அவனுக்கு ஆசீர்வாதம், அவனுக்கு நன்மை. கிறிஸ்துவின் உபதேசத்துல யார் இருக்கிறாரோ அவங்க கூட தான் தேவனாகிய கர்த்தர் இருப்பார். பிதாவாகிய தேவனையும் குமாரனை உடையவனாக இருக்கிறார். நம்ம பொதுவாகவே நம்ம சொல்லுகிறோம், ஆண்டவர் எனக்குள்ள இருக்கிறார், இயேசு எனக்குள்ள, இயேசு மாத்திரம் இல்லை, பிதாவாகிய தேவன் நமக்குள்ள இருக்கிறார். அந்த வேதவசனம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. கிறிஸ்துவும் பிதாவும் ஒன்றாக இருக்கிறார்கள். கிறிஸ்து நமக்குள்ள இருக்கிறார், பிதாவும் நமக்குள்ள இருக்கிறார் என்று தான் அர்த்தம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. இங்கே சொல்லப்படுது, கிறிஸ்துவின் உபதேசத்தை நிலைத்திராமல் மீறி நடக்கிற எவனும் தேவனை உடையவன் அல்ல, கிறிஸ்துவின் உபதேசத்தில் நிலைத்திருக்கிறவனோ பிதாவையும் குமாரனையும் உடையவனாய் இருக்கிறான் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது. ஆகவே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய உபதேசத்தை நம்ம எல்லாரும் தியானிக்கணும், நம்ம எல்லாரும் புரிந்து கொள்ளணும். ஏன்னா அவர் நம்முடைய ரட்சகர். அல்லேலூயா. நம்முடைய மேய்ப்பர், நம்முடைய மீட்பர், நம்முடைய ஆண்டவர், நம்முடைய எல்லாவற்றுக்கும் எல்லாமா இருக்கிறவர். அவரால் தான் நாம் வாழ்கிறோம், அவரால் தான் நாம் ஜீவிக்கிறோம், அவரால் தான் எல்லா ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்கிறோம். அவர் நாமத்தில் ஒன்று கேட்டால் தான் நமக்கு ஏதாவது கிடைக்கும். அப்படிப்பட்ட மேன்மையான நாமத்தை உடைய மகிமையான தேவன் அவர் செய்த உபதேசங்கள் பிரதானமானவைகள். அல்லேலூயா. இந்த பூமியிலே மனிதனாய் அவர் உலாவின நாட்களிலே ஆங்காங்கே கூடுகிற இடங்களில் எல்லாம் அவர் பிரசங்கம் பண்ணினார். அதை தாண்டி அவர் உபதேசித்தார். ஆரம்பத்தில் அவர்களுக்கு பிரசங்கம் பண்ண வேண்டும். புதிதாய் ஒருவர் வருவா, அவர்களுக்கு உபதேசம் கொடுத்தார், மண்டையில் ஏறாது, உபதேசத்தில் அவங்க என்ன செய்ய மாட்டாங்க, நிலைத்திருக்க மாட்டாங்க. ஆகவே முதலாவது பிரசங்கம் பண்ணி அவர்களை தன்வசப்படுத்தி தன்னண்டையில் கொண்டு வந்த பிற்பாடு அவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். அவரை பின்பற்றினவர்களுக்கு உபதேசம் பண்ணினார். புதிதாய் வந்து சேர்வர்களுக்கு பிரசங்கம் பண்ணணும், அவரை பின்பற்றுகிறவர்களுக்கு உபதேசம் பண்ணணும். சபைக்கு தேவை பிரசங்கம் அல்ல, சபைக்கு தேவை உபதேசம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டுகள் எத்தனையோ கடந்து விட்டது, நாட்கள் எத்தனையோ தாண்டி விட்டது, தலைமுறை தலைமுறையா நம்ம கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். இன்னும் இன்னும் பிரசங்கம் 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 முடிஞ்சிட்டு அப்படியே போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனா உபதேசம் தான் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை மாற்றும். உபதேசம் தான் ஒருவனை ஆண்டவருக்கு உரியவனாய் மாற்றும். உபதேசம் தான் ஒருவனை கிறிஸ்துவுக்கு உரியவனாக கிறிஸ்துவை போல மாற்றும். அந்த உபதேசங்கள் நமக்கு வேண்டும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்துடைய ஊழியங்களில் பிரதான ஊழியம் தன்னை பின்பற்றுகிறவர்களுக்கு உபதேசம் பண்ணுகிற உபதேச ஊழியமாகும். ஜனங்கள் எல்லாரும் அப்படி ஊழியத்தை நேசித்தது போல அவருடைய உபதேசத்தையும் ரொம்ப நேசிச்சாங்க. அவருடைய ஊழியத்தை ரொம்ப விரும்புறது போல அவருடைய உபதேசத்தையும் ரொம்ப விரும்பினாங்க. எல்லாரும் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு அவருக்கு உபதேசம் இருந்துச்சு. மார்க் எழுதின சுவிசேஷம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம், மத்தேயு எழுதின சுவிசேஷம் 13வது அதிகாரம் அதனுடைய 54வது வசனத்தை வாசிங்க. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவருடைய ஜெப ஆலயங்களில் அவர் உபதேசம் பண்ணினார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்திகளும் எப்படி வந்தது? அல்லேலூயா, அல்லேலூயா. ஆச்சரியப்படுறாங்க. சொந்த ஊருக்காரங்க ஆச்சரியப்படுங்க. ஏயா தச்சனுடைய குமாரன் அல்லவா, இது மரியாளுக்கு யோசேப்புக்கும் உள்ள மகன் அல்லவா, என்னையா இப்படி வித்தியாசமா உபதேசம் பண்றாரு? இவருடைய உபதேசங்கள் ஆச்சரியமா இருக்கு. அவருடைய உபதேசத்தை பார்த்து எல்லாரும் ஆச்சரியப்பட்டார்கள். மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம், மார்க் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் 18வது வசனத்திலும் இதே தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதை வேத பாரகரும் பிரதான ஆசாரியம் கேட்டு அவரை கொலை செய்ய வகை தேடினார்கள். ஆகிலும் ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை குறித்து ஆச்சரியப்பட்டபடியினாலே அவருக்கு பயந்திருந்தார்கள். அல்லேலூயா. அப்ப ஜனங்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிற அளவுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இருந்தது. அதனால என்ன செஞ்சாங்க தெரியுமா? அவருடைய உபதேசத்தை கேட்க அதிகாலமே ஓடி வந்துட்டாங்களாம். நீங்க மார்க் 21வது மார்க் 21ஆம் அதிகாரத்தில் நீங்க பார்க்கும்போது சொல்லப்படுது, அவருடைய உபதேசத்தை கேட்க அதிகாலமே அவரிடத்துல ஓடி வந்து அவருடைய உபதேசத்துக்காய் காத்திருந்தார்கள் சொல்லப்பட்டு இருக்கிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கா 21ஆம் அதிகாரத்தை எடுங்க. லூக்கா 21வது அதிகாரத்தை எடுங்க. 38வது வசனத்தை வாசிங்க. லூக்கா 21:38. ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்திலே அவரிடத்தில் வருவார்கள். அல்லேலூயா. பாத்தீங்களா? அப்போ அந்த அளவுக்கு இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் இருந்துச்சு. கரங்களை தட்டி அந்த உபதேசத்துக்கு கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாமே.
அல்லேலூயா, அல்லேலூயா. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைகள் எத்தனை பேர் இருக்கிறீங்க? 7ஆம் கிளாஸ் கையை வசது பாப்போம். ஒரே ஒரு ஆள் பையன் மாதிரி ஒருத்தர் இல்லையோ? 7ஆம் கிளாஸில் தமிழ் புக்கு இருக்கா? இயல் 9 ஒரு பாடம் தலைப்புண்டா? 7ஆம் கிளாஸில் இல்லையா? புதிய புக்கில் இல்லையா? போய் பாருங்க. அதில் செய்யுள் பகுதியில் மலை பொழிவு அப்படின்னு போட்டிருக்கு. இன்னொன்று 2 தலைப்பு வரும். ஒன்று மலை பொழிவு, இன்னொன்று தன்னை அறிதல். இந்த மலை பொழிவு இயேசு காவியத்திலிருந்து எடுத்து போட்டிருக்கிறாங்க பாருங்க. ஸ்கூல் பிள்ளைகளுக்கே கிறிஸ்தவத்தில் உள்ளதை எதுவுமே ஸ்கூலில் கொண்டு வர மாட்டாங்க. கிறிஸ்தவத்தில் உள்ள எதுவுமே பள்ளி பாடங்களில் வராத அளவுக்கு பார்த்துக்கொள்வாங்க. அது எதிர்மாறாக பண்ணுவாங்களே ஒழிய அது உள்ளே வருவதற்கு அவங்களுக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் என்ன நடக்குது தெரியுமா? அந்த இயேசு கிறிஸ்துடைய இந்த மலை பொழிவு என்கிற உபதேசம் அது எல்லாரும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி அரசாங்கமே என்னை புத்தகத்தில் வச்சிருக்கணும். அது எவ்வளோ மேன்மையானது. கரங்களை தட்டுவீங்களா? ஆண்டவருக்கா அல்லேலூயா. அப்படி இயேசு மலையில் வைத்து பண்ணின சில உபதேசங்கள் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தில் நாம் இன்னைக்கு வேத பகுதியில் அதை வாசிக்க கேட்டோம். இயேசு கிறிஸ்து அது மாத்திரமல்ல, அவங்க வாசித்த அவ்வளோ 8 காரியம் அல்ல இயேசு கிறிஸ்துடைய உபதேசம். இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் ஒரு 19 விதமான உபதேசம் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 6ஆம் அதிகாரம் 7ஆம் அதிகாரத்தில் இருக்கிறது. 19 விதமான உபதேசத்தை ஆண்டவர் அந்த இடத்திலே கொடுக்கிறார். மலையில் வைத்து இயேசு பண்ணின இந்த உபதேசங்களில் இந்த உபதேசம் தேவனுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட, தேவனுக்கு பிரியமான, மாய்மாலம் இல்லாத, அன்பும் கிருபையும் நிறைந்த, ஞானம் நிறைந்த வாழ்க்கை எப்படி வாழ்வது என்பதை இந்த உபதேசம் நமக்கு கற்றுத் தருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உபதேசத்தை ஒருவன் படிப்பான் என்றால், இந்த உபதேசத்தை ஒருவன் தியானிப்பான்னா அவன் வாழ்க்கை கண்டிப்பாக மாறும். மகாத்மா காந்தி இந்த உபதேசத்தை படித்து தான் அவர் உணர்வடைந்தார். இந்த உபதேசத்தை படித்து தான், அந்த மலை பிரசங்கத்தை கேட்டு தான் அவர் அகிம்சா வழியை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சொல்லி அவருடைய வாழ்க்கை வரலாறுல நாம் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு உலகத்தை அசைத்த ஒரு உபதேசம், உலகத்தை அநேகருடைய வாழ்க்கையை மாற்றின உபதேசம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசம். அல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய உபதேசம் சிறந்தது. ஏன் அப்படின்னா, மற்றவர்களுடைய உபதேசத்தை காட்டிலும் அந்த காலத்தில் இருந்த பரிசேயர், சதிசேயர் மற்றும் உலகத்தாருடைய உபதேசத்தை காட்டிலும் இவருடைய உபதேசம் வித்தியாசமாக இருந்துச்சு. இவருடைய உபதேசம் லகுவாக இருந்துச்சு, எளிமையாக இருந்துச்சு. அந்த உபதேசங்களில் பிரதானமானது பாக்கியவான்கள் யார், அவர்களுக்கு என்ன ரிவார்டு கிடைக்கிறது, அதை தான் மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்திலே பார்க்க முடிகிறது. யார் யார் பாக்கியவான்கள், யார் யார் பாக்கியவான்கள். அந்த காலத்தில் இந்த உபதேசம் என்னன்னா, பணக்காரனா இருந்தா நீ பாக்கியவான், உனக்கு காரு, உனக்கு நேலம், பங்களா, உனக்கு மேன்மையான ஈவுகள் இருந்தால் நீ பாக்கியம். கொடுத்து வச்ச புண்ணியவானிப்பா, அவனுக்கு எல்லாம் இருக்கு, அவன் பாக்கியவான், அவன் பெரிய ஆள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பெண் வசதியான வீட்டிலே திருமணமாகி வாக்கப்பட்டு போனா சொல்லுவாங்க, பாக்கியவாட்டி, நல்ல வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னு அவங்க சிலர் வைத்தறிச்சல்ல சொல்வதை குறித்தும் சிலர் ஆச்சரியப்பட்டு சொல்வதையும் பார்க்க முடிகிறது. ஆகவே இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவானாயிருந்தா, இந்த உலகத்தில் பெரிய ஆளாயிருந்தா, இந்த உலகத்தில் புகழ் பெற்றா, இந்த உலகத்தில் பெரிய ஸ்டாரா இருந்தா அவனை பாக்கியவான்கள் என்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுக்கு தெரியுமா இந்த உலகத்தில் அநேக ரசிகர்களை கொண்டிருக்கிற மனுஷர்களுக்கு நிம்மதி கிடையாது. அல்லேலூயா. அநேகர் உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்தி வச்சிருப்பாங்க. உலகத்தில் அவன் சொன்னா செத்துருவான், அவனுக்காக எதையுமே செய்ய தயாரா இருப்பான் உலகம். ஆனா அவனுக்கு வாழ்க்கையில் நிம்மதி இருக்காது. அப்படி என்றால் அவன் பாக்கியவானா? அவன் பாக்கியவானா? இல்லையே. அல்லேலூயா. உண்மையிலே யார் பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லி ஆண்டவராய் கர்த்தர் இங்கே சில காரியங்களை சுட்டி காட்டி வருவதை பார்க்க முடிகிறது. மத்திய எழுதின சுவிசேஷம் 5ஆவது அதிகாரம் அதனுடைய 3வது வசனத்தை நான் வாசிப்போமா? ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். போதும். அல்லேலூயா. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பார்வை வித்தியாசமானது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பார்வையிலே நிறைய வித்தியாசம் இருந்துச்சு. உலகம் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறவர்களை இயேசு பாக்கியவான்கள் என்று சொல்லலை. அதுக்காக அவங்க பாக்கியவான்கள் இல்லைன்னு சொல்லலை. நல்ல கவனிங்க. அது குறித்து வருங்காலங்கள் நம்ம தியானிப்போம். பழைய பாட்டு காலத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய இடத்துல பாக்கியவான் பாக்கியவான் பாக்கியவான், வேதத்தை தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான், கர்த்தரை நம்புகிறவன் பாக்கியவான், கர்த்தரை சார்ந்து இருக்கிறவன் பாக்கியவான் அப்படின்னு சொல்லி நிறைய பாக்கியவான்களை குறித்து சொல்லுகிறது. இயேசு அதை குறை சொல்லவும் இல்லை. அல்லேலூயா. ஏன்னா தேவனை நேசிக்கணும், தேவனோடு ஐக்கியப்படணும், வேதத்தை வாசி, இது பிரதானமானவைகள். கண்டிப்பாக அதில் வித்தியாசமே இல்லை.
அது எந்த மாறுதலும் இல்லை, அது கண்டிப்பாக செய்யணும். ஆனால் அதை காட்டிலும் இந்த உலகத்தில் வாழுகிற வாழ்க்கையிலும் நம்ம சில காரியங்களை செய்யணும். ஆமேன். சில ஆட்கள் பயங்கர பரிசுத்தவான்களாக இருப்பாங்க. அவங்கள பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் ஸ்தோத்திரம் சொல்லி, எப்போ பார்த்தாலும் ஆண்டவர் உறவாடி, எப்போ பார்த்தாலும் இயேசுவே சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லுவாங்க. பக்கத்து வீட்டுக்காரன்ட்ட சண்டையாக இருப்பாங்க. அல்லேலூயா. எப்போ பார்த்தாலும் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பா, வாயில சோத்திரம் சோத்திரம், ஒரு தப்பான வார்த்தை வராது. எப்போ பார்த்தாலும் சோத்திரம் 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 சோத்திரம். சொந்த அம்மாவையும் சொந்த மாமியாரையும் பார்க்க மாட்டேன். உங்களுக்கு கண்டிப்பாக பரலோகம் உங்களுக்கு தான் முதல்ல. இன்னைக்கு நம்ம அப்படிதான் நினைக்கிறோம். அது வேணும், அது வேணும், தேவை. ஆனால் நடைமுறை வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கு, அதை விட்டு அப்பாறு போயிடாதீங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்ம சூப்பர் நேச்சுரல் வாழ்க்கை வாழலாம், மகிமையான வாழ்க்கை வாழலாம், தப்பில்லை. அது வேண்டும், அது கண்டிப்பாக வேணும். ஆண்டவரோடு எப்போதும் ஐக்கியம் வேணும். ஆண்டவர் சொன்னார், உன்னை நேசிப்பது போல இல்லைன்னா போச்சு. இப்போ பாதி கிணறு தாண்டணும்னு அர்த்தம். பாதி கிணறு தாண்டது. ஆண்டவன் நடைமுறை வாழ்க்கையை பேசுகிறார். நடைமுறை வாழ்க்கையில் ஒருத்தன் சரியில்லைன்னா கர்த்தருடைய காரியத்தை அவன் செய்வது எல்லாம் மாய்மாலம். காண்கிற உன் சகோதரத்தில் நீ அன்பை செலுத்தவில்லை என்றால் காணாத தேவனிடத்தில் நான் ஐக்கியமாக இருக்கிறேன் என்று சொல்வதெல்லாம் பொய். அது மாய்மாலம், அது மாய்மாலம். அல்லேலூயா அல்லேலூயா. அதனால தான் ஆண்டவர் அதைகளை பழைய பாட்டில் சொல்லப்பட்ட பாக்கியமான்களை எல்லாம் அவன் நியாயப்படுத்துகிறான். ஆனால் அதோடு கூட நீ நடைமுறை வாழ்க்கையிலும் சில காரியங்களை செய்யணும்ப்பா அப்படின்னு சொல்லி வருகிறார். அதில் அவர் சொன்ன காரியம்தான் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். பொதுவாக அந்த பகட்டான உடை அணியாம சாதாரணமான உடை அணிஞ்சு அந்த லூனால் செருப்பையும் போட்டுட்டு ஒரு கையில் ஒரு பையன் தூக்கிட்டு ஒரு துணி பையன் போட்டுட்டு ஒரு ஊழியக்காரரை போட்டார்னா என்ன சொல்லுவீங்க தெரியுமா? சே, அவர் ரொம்ப எளிமையான மனுஷன் ஐயா. அதே போல் ஒரு இந்த பார்ட்டியில் உள்ளவங்க சிலவங்க அப்படி தான் நடப்பாங்க. அந்த பார்ட்டியில் உள்ளவங்க போனது, அவர் ரொம்ப எளிமையான மனுஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அவர் எளிமையானவர் தான், நான் தப்புன்னு சொல்லலை. அல்லேலூயா. அப்படி நடப்பவர்களை பார்த்து தான் மனிதர்கள் எளிமையானவர் என்பார்கள். இயேசு வெளிப்புற தோற்றத்தை வச்சு எடை போடுகிறவர் அல்ல. எளிமையா வெளிப்புற தோற்றத்தில் எளிமையா நடக்கிறவர்களை குறித்து இயேசு இங்க பேசல. ஆமேன். வெளிப்புற தோற்றத்தில் எளிமையா நடக்கிறவர்களை நானும் குறை சொல்லவில்லை. நிறைய நல்லவர்கள் இருக்கிறாங்க, எளிமையா நடக்கிறாங்க. அவர்களை பற்றி இயேசு பேசல. ஒரு சாதாரண ட்ரெஸ், விலை குறைஞ்ச ட்ரெஸ் போட்டுட்டு, கிழிஞ்ச செருப்பையும் போட்டுட்டு, அழுக்கான ஒரு துணி பையன் தூக்கிட்டு போனா அப்படி அதை இயேசு பார்க்கல. அப்படி தான் நடக்கணும்னு இயேசுன்னு சொல்லல. அப்படின்னா ஆவியில் எளிமை என்றால் என்ன? அல்லேலூயா. ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம். அப்படின்னா என்ன, பின்ன எப்படியா எளிமையா வாழ்றது? அப்போ பெரிய வீடு கட்டக்கூடாதா? நல்ல கார் வாங்கக்கூடாதா? பங்களா கட்டக்கூடாதா? நல்ல வசதியாக இருக்கக்கூடாதா? அதை பற்றி இயேசு இங்கே பேசலை. நல்லா நீங்கள் கவனிச்சுக்கணும். அல்லேலூயா. அதை பற்றி நம்ம புறம்பான வாழ்க்கையை பற்றியே இயேசு இங்கே பேசலை. புறம்பான நடக்க அந்த காரியத்தை குறித்து இயேசு பேசலை. ஆவியில் உள்ளான வாழ்க்கையை குறித்து இயேசு பேசுகிறார். ஆமேன். ஆவியில் எளிமை என்றால் என்ன? ஒன்று, சுய பலத்தை சாராமல் தேவ கிருபையும் மனுஷ தயவும் தேவை என்கிற உணர்வுடன் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவாகிய இரட்சகரின்றி இந்த உலகத்தில் ஒன்றுமில்லை என்கிற அறிவுடன் வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முதலிடம் கொடுத்து அவரையே சார்ந்து ஜீவித்து அவர் ஒருவரையே தொழுது கொள்ளுகிற இருதயம் உடையவர்கள் தான் ஆவியில் எளிமையானவர்கள். ஆமேன். அல்லேலூயா. நம்ம பலம், என்கிட்ட பணம் இருக்கு, நான் யார் தெரியுமா? என்கிட்ட வேலை இருக்கு, என் வேலையை வச்சு நான் சாதிச்சிருவேன். அல்லேலூயா. என்கிட்ட பணம் இருக்கு, என் பணத்தை வச்சு சாதிச்சிருவேன். எனக்கு ஆள் பலம் இருக்கு, எனக்கு வர தெரியும், அந்த அரசியல்வாதியை தெரியும், இந்த அரசியல்வாதியை தெரியும், எனக்கு பிரதமரை தெரியும், எனக்கு ஜனாதிபதி, அமெரிக்க ஜனாதிபதி எனக்கு தெரியும். அல்லேலூயா. நான் அதை வச்சு சாதிச்சிருவேன் அப்படின்னு சுய பலத்தையோ அதை சார்ந்த காரியத்தையோ நம்பாம சாராம தேவ கிருபை எனக்கு வேணும், அதே போல் மனுஷனுடைய தயவு எனக்கு வேணும். நிறைய பேர் தேவனுடைய பலன் நம்புவாங்க. நல்ல மனுஷ தயவு நமக்கு வேணுங்கிறத மறந்துடாதீங்க. அல்லேலூயா. அதுக்கு மனுஷனை சார்ந்து போயிடாதீங்க. மனுஷனை நம்பி மனுஷன்கிட்ட போய் ஏமாந்துடாதீங்க. மனுஷ தயவு நமக்கு வேணும். இயேசுவானவர் ஞானத்திலும் கிருபையிலும் தேவ கிருபையிலும் மனித தயவிலும் நாளுக்கு நாள் இயேசு இந்த பூமியில் வாழ்ந்தபோது மனித தயவு அவருக்கு தேவைப்பட்டுச்சு. அப்போ எனக்கு மனுஷ தெய்வம் வேணும், தேவ கிருபையும் வேணுங்க என்கிற அறிவோடு ஆண்டவருக்கே வாழ்க்கையில் முதலிடம் கொடுத்து
நான் சொன்னேன் பார்த்தீங்களா, பிள்ளைன்னு ஓடாமல், புருஷன் ஓடாமல், மனைவின்னு ஓடாமல், ஜாதின்னு ஓடாமல், மதம்னு ஓடாமல், அதையெல்லாம் பின்னுக்கு தள்ளி முதலிடத்தில் கிறிஸ்துவை நிறுத்தி அவரையே சார்ந்து, முழுவதும் அவரையே சார்ந்து அவரை தொழுகொள்ளுத இருதயம் உடையவர்கள் தான் முதலாவது ஆவியில் எளிமையானவர்கள். அல்லேலூயா. 2 ஆவியில் எளிமை உள்ளவர்கள் யார்? பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம். பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் அதனுடைய 3வது அதிகாரம் 12வது வசனத்தை வாசிப்போம். நான் அடைந்தாயிற்று அல்லது முற்றிலும் தேறினவனானேன் என்று எண்ணாமல் கிறிஸ்து இயேசுவினால் நான் எதற்காக பிடிக்கப்பட்டேனோ அதை பிடித்து கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவனா என்னன்னா, எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் பெரிய டேலண்ட் உள்ளவன், எனக்கு எல்லாம் கிடைச்சிருச்சு, நான் அடைந்தாயிட்டு, நான் இப்போ எல்லாத்தையும் பர்ஃபெக்டாக இருக்கிறேன், முற்றிலும் தேறினவன் நானே அப்படின்னு சொல்லாம, நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன் இந்த பூமியில், அதை நான் இன்னும் அடையலை, அதை இன்னும் நான் ஃபுல்ஃபில் பண்ணலை என்கிற அந்த எண்ணத்தோடு ஆண்டவருக்குள்ளால தொடர்ந்து ஓடுகிற வாழ்க்கை. அல்லேலூயா. இன்னைக்கு நிறைய கொஞ்சம் ஒரு படிப்பு கொஞ்சம் மேலே வந்துட்டாங்கன்னா அவங்கள பிடிச்சு நிறுத்தவே முடியாது. ஒரு நல்ல வேலை மட்டும் கிடைச்சிட்டு இருந்துச்சுன்னா அவங்கள பிடிச்சு நிறுத்தவே முடியாது. அல்லேலூயா. அப்பக்காரனுக்கு பவர் வந்தா அர்த்த ராத்திரி என்ன படி பாவம் கொடையா, சரி என்னையும் பிடிச்சிட்டு போட்டு பாவம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் சொல்லுது இங்க பவுல் சொல்லுகிற, பவுலை போல வெளிப்பாடு பெற்ற ஊழியக்காரன் ஒருத்தரும் கிடையாது. இன்றைக்கு வரையிலும் பவுலை போல அவளை சிறப்பான ஊழியம் ஒருவனும் கிடையாது. அவனே சொல்லுகிறான், ஏன் நான் ஒன்றும் அடையலப்பா, ஒன்றும் அடையலை, நான் ஒன்றுல தேரல. இந்த 14 புஸ்தகத்தை பைபிள் எழுதி வச்சிருக்கிறார். இந்த மூன்று சுதந்திர இடங்களுக்கு கண்டங்களுக்கு போய் அவர் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். ஆசியா, ஆப்பிரிக்கா, ஐரோப்பா 3 கண்டங்களில் போய் சுவிசேஷம் சொல்லியிருக்கிறார். அந்த காலத்தில் வசதிகள் இல்லாம, அந்த காலத்தில் பிரபலமானவர், அந்த காலத்தில் பவுல் அப்படி பிரபலமான மனுஷன். அவன் சொல்றான், ஒன்றும் இல்லையா, நான் ஒன்றும் இல்லை, நான் ஒன்றை அடையலை, இதுவரை நான் தொடருகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. அதுதான் ஆவியில் எளிமை. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம், 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 8 முதல் 10 வரை இவ்வளவு வசனங்களை நீங்கள் வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது. எல்லாருக்கும் பின்பு அகால பிறவி போன்ற எனக்கும் தரிசனமானால் நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாயிருக்கிறேன். தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதுனாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல, ஆகிலும் நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். அல்லேலூயா. பாத்தீங்களா, ஆவியில் எளிமை உள்ள ஒரு மனுஷனுடைய வெளிப்பாடு. சொல்றான், நான் அகால பிறவி போல இருக்கிறேன். அகால பிறவினா குற பிரசவத்தில் பிறந்தவன் அப்படின்னு அர்த்தம். பவுல் குற பிரசவத்தில் ஒன்று பிறக்கல, அவன் நல்ல பிரசவத்தில் பிறந்தான், நல்லபடியா நல்ல ஞானம் உள்ளவன், பெரிய ஆளு, பெரிய ஞானவான். அவனை கண்டாலே ராஜாக்கள் எல்லாம் பயப்பட்டாங்க, நீங்க வேதத்தை பார்த்தா தெரியும். அப்படிப்பட்ட மனுஷனா சொல்றான், அகால பிறவி போன்றவன், தன்னை தாழ்த்துக்கிறான் தேவ சமூகத்தில். மற்ற அப்போஸ்தலர்கள், மற்ற 12 அப்போஸ்தலர்கள் ஒப்பிட்டு பார்த்து அவன் சொல்லுகிறான், அவங்களும் ஒப்பிடும்போது நான் பெரிய ஆளே கிடையாதுயா, அவங்க எல்லாம் இயேசுவோடு கூட உலாவில் அவங்க இயேசுவிடம் நேரடியாக கற்றுக்கொண்டவங்க, அவங்களுக்கு ஒப்பிடும்போது நான் ஒன்றுமில்லை அப்படின்னு சொல்றான். அல்லேலூயா. அவங்க எல்லாரும் நான் சிறியவன், நான் இருக்கிற அப்படி இருந்து நான் இருக்கிறது தேவனுடைய கிருபையினாலே இருக்கிறேன். இதுதான் ஆவியில் எளிமை. 2 சாமுவேல் 7வது அதிகாரம், 2 சாமுவேல் 7வது அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. 2 சாமுவேல் 2 புஸ்தகம் 7வது அதிகாரம் அதனுடைய 18வது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது தாவீது ராஜா உள்பிரவேசித்து கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து, கர்த்தராகிய ஆண்டவரே, தேவரீர் என்னை இன்று வரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம். ஆண்டவர் தாவீதுக்கு வெளிப்படுகிறார். தாவீது ஆண்டவருக்கு ஒரு ஆலயம் கட்டணும்னு ஆசைப்பட்டான். அதை உடனே நாத்தான் தீர்க்கதரிசி இடத்துல சொல்லுகிறான். நாத்தான் சொல்றான், ஐயா நீ ஆசைப்படியே செய் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டான். நான் ஆண்டவர் இரவிலே நாத்தாண்டத்தில் பேசி, தாவீது எனக்கு ஆலயத்தை கட்ட வேண்டாம், அவனுக்கு குறித்து நான் வேற திட்டம் வச்சிருக்கிறேன், அவன் பிள்ளை தான் எனக்கு ஆலயம் கட்டுவான், நீ என் தாசனாகி தாவீது இடத்துல போய் பேசு அப்படின்னு சொல்லிட்டு சில வாக்கு தத்தங்கள், சில எதிர்கால ஆசீர்வாதங்கள், அவன் சந்ததி எப்படி இருக்கும், அவன் எப்படிப்பட்ட மேன்மையானவன் வருவான், எல்லாவற்றையும் ஆண்டவன் நாத்தான் மூலமாய் தாவீதுக்கு இப்போ வெளிப்படுத்தினான். தாவீதுக்கு வெளிப்படுத்தி எல்லா காரியத்தையும் செய்த உடனே, அந்த வாக்கு கிடைத்த உடனே
அந்த வாக்குத்தத்தம் கிடைச்ச உடனே தாவீது நேர என்ன செய்கிறான் தெரியுமா? கர்த்தருடைய சமூகத்தில் போய் விழுந்து கடந்து சொல்லி, ஆண்டவரே இவ்வளவு ஆசீர்வாதத்தை எனக்கு தருவதற்கு, என் சந்ததியெல்லாம் ஆசீர்வாதத்தை சிங்காசனத்தை வைப்பேன்னு சொன்னீங்களே, முன்னால் இருந்தவரை விட்டு என் கிருபையை ஒரு சந்ததியை விட்டு எடுக்க மாட்டேன்னு சொன்னீங்களே, இவ்வளவு ஆசீர்வாதத்தை தருவதற்கு நான் எம்மாத்திரம். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் எம்மாத்திரம், என் குடும்பம், என் சந்ததி எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் ஆண்டவர். என் வீடு என்று சொல்லப்பட்டிருக்கிற சந்ததின்னு அர்த்தம். என் சந்ததி எம்மாத்திரம் ஆண்டவரே. இதுதான் ஆவியில் எழுமை. அல்லேலூயா, அல்லேலூயா. 1 நாளாகமம் 29ஆம் அதிகாரம், 1 நாளாகமம் 29வது அதிகாரம், அதனுடைய 14வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது அங்கே தாவீது இன்னும் ஒரு காரியத்தை சொல்லுகிறான். வாசிங்க 1 நாளாகமம் 29:14. இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். அடுத்ததாங்க அந்த ஆலயத்தின் காரியத்துக்காக, ஆலயத்தின் விஷயத்துக்காக பணங்களை எல்லாம், பொன்னும் நகையும் வெள்ளியும் எல்லாத்தையும் கொண்டு, பணங்களை எல்லாம் கொண்டு வரும்படியாக தாவீது சொல்லுகிறான். தாவீது கொண்டு வந்த போது ஜனங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக கொடுத்தாங்க. அவங்க சொல்லப்பட்டிருக்கிறது அவ்வளோ போதும் போதும் போதும்னு சொல்கிற அளவுக்கு ஜனங்கள் எல்லாம் மனப்பூர்வமாக ஆண்டவருக்குன்னு கொடுத்தாங்க, ஆலயத்துக்குன்னு கொடுத்தாங்க. எல்லாவற்றையும் பார்த்துட்டு சொல்கிறான், ஆண்டவரே இவ்வளோ ஆசீர்வாதங்கள் எல்லாம் நீ என் ஜனத்துக்கு கொடுத்திருக்கிறீங்க, இவ்வளோ நன்மைகளை கொடுத்திருக்கிறீங்க. இப்போ அதை பார்க்கும்போது அவனுக்கு எப்படி, ஏப்பா என் ஜனங்களை கர்த்தர் இவ்வளவு ஆசி வைத்திருக்கிறாரா? அல்லேலூயா, அல்லேலூயா. இவ்வளவு என் ஜனங்களை ஆசீர்வாதம் எவ்வளவு அம்பாரமா கொண்டு குவிச்சிருக்கிறாங்களே, அப்படின்னா என் ஜனம் இவ்வளவு ஆசீர்வாதமா இருக்கான் அப்படின்னா அவங்க ஜனங்கள் கொடுக்கிறத வச்சு இவன் கண்டுகொள்ளி சொல்லுகிறான், ஆண்டவரே இதுக்கு நான் எம்மாத்திரம், என் ஜனம் எம்மாத்திரம். ஆமேன், அல்லேலூயா. சில நபர்கள் சொல்லுவோம், நான் சொன்னதுனால நடந்துச்சு, நான் மட்டும் இல்லைன்னு வைங்களேன் ஒன்றும் நடந்திருக்காது. நீ இல்லைன்னா வேற ஆளை கொண்டு போய் வேறையா. அல்லேலூயா. சரி சாதிப்பாங்க, நான் ஆக்குது. அது ஊழியக்காரன் நான் சொன்னாலும் சரி, விசுவாசிகள் நீங்கள் சொன்னாலும் சரி, அது பாவம். அல்லேலூயா. நான் ஒன்றும் இல்லை, நான் எல்லாம் நல்லா பார்த்தா காற்று போச்சுன்னு வைங்களேன் பணம் இருக்கிறது வரையும் கொஞ்சம் அப்படி இப்படி நடந்துட்டு இருக்கு. அதுக்கப்புறம் என் பொண்டாட்டிங்க வேண்டாம், என் பிள்ளைகளுக்கு வேண்டாம், ஊருக்கு வேண்டாம், ஒருத்தருக்கும் வேண்டாம். இருக்கிற வரையும் ஆஹா, இருக்கிற அப்பா என்பார்கள், இருக்கும்போது ஏங்க என்பார்கள், இருக்கும்போது ஐயா என்பார்கள், போச்சுன்னா தூக்குடா அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா நான் ஒன்றும் இல்லை, இந்த உலகத்தில் நம்ம ஒன்றும் இல்லை. அப்படி யாராவது உங்களை நீங்கள் நினைச்சிட்டு இருந்தீங்கன்னு வைங்களேன், இன்னையோட உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்கள். அல்லேலூயா. ஆவியில் எளிமை என்ன, நான் ஒன்றும் இல்லைப்பா, என்னால் எதுவும் முடியாது. எளிமை என்ன, அதோட ஒரிஜினல் வார்த்தை ஏழை அப்படின்னு கொடுத்துருக்கு. ஏழை அப்படின்னா ஒன்றுமே இல்லாதவன், சாப்பாட்டுக்கு அன்னிது நம்ம சாப்பாட்டுக்கு ஏதாவது வழிகளை தேடுறவன். இன்னொன்று நல்லா நீங்கள் அதோடைய ஆழமாக நீங்கள் போய் பிச்சைக்காரங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள தான் அந்த ஆவி எளிமைங்கிற வார்த்தையில் அங்கே தெளிவாக அந்த ஒரிஜினலில் சொல்லியிருக்க. பிச்சைக்காரனா அன்னிதின ஆதாரத்துக்கு யாரையாவது நாடுகிறவன். அப்போ ஆவியில் எளிமைன்னா அதே போல தான், நான் ஒன்றுமே இல்லை, நான் ஒன்றுமே இல்லை, எல்லாமே இயேசு. அல்லேலூயா. எல்லாமே இயேசு. அவரால் தான் நான் வாழுகிறது, நான் நடக்கிறது, நான் உலாவுகிறது, நான் ஒரு அந்தஸ்தோடு வாழ்கிறது, எனக்கு கிடைச்ச வீடு, எனக்கு கிடைச்ச வாழ்க்கை, எனக்கு கிடைத்த அது இந்த நிலமாக இருக்கட்டும், இது எல்லாமே அவரால் வந்தது. இதை பெற்றுக்கொள்வதற்கு நான் ஏமாத்திரம். அல்லேலூயா. சில நபர்களை பார்த்தீங்கன்னா வெளிப்புறத்தில், வெளி தோற்றத்தில் எளிமையாக நடந்துக்குவாங்க, அவ்வளோ எளிமையாக நடந்துக்குவாங்க. ஆனால் உள்ளுக்குள்ளால ரொம்ப டெரராக இருப்பாங்க. பெருமை, மேட்டிமை, பித்தலாட்டம், கர்வம், இதை கொண்டு அலைகிற மக்களை நிறைய பார்க்க முடிகிறது. இவர்கள் எல்லாரும் மனிதனுடைய பார்வையில மேன்மையானவர்கள், இவர்கள் எல்லாம் மனிதனுடைய பார்வையில சிறப்பானவர்கள். ஆனால் தேவனுடைய பார்வையில் அப்படிப்பட்டவர்கள் எல்லாம் அருவருப்பானவர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. வெளி வேஷத்தில் நம்ம நடிக்கலாம், ஏழ்மையானவங்களை போல, நல்ல ரொம்ப தாழ்மையானவங்களை போல நடிக்கலாம். இந்த அரசியல்வாதிகளை பார்த்துக்கோங்க, உங்கள்ட்ட எலெக்ஷனுக்கு வரும்போது எப்படி வருவாங்க தெரியுமா? உங்கள் காலில் வந்து வேற விழுவாங்க. அப்படிதானே? ஓட்டு போடுப்பா, அவன் காலை விழான்னு அர்த்தம் என்ன தெரியுமா? நான் ஒரு முறை விழுகிறேன், ஒன்று பல முறை நான் விழ வைப்பேன். அதுக்கு இப்போ ஒரு ப்ராக்டிஸ், நான் எப்படி விழுகிறேனோ அப்படி நீங்களும் விழணும், அதுக்குடைய பயிற்சி தருகிறது தான் அரசியல்வாதி அம்மா காலில் வந்து விழுகிறது. அல்லேலூயா. எலெக்ஷன் வேற வருது, பணம் எல்லாம் கொண்டு வருவாங்க. அல்லேலூயா. சொத்தம் காணிச்சுக்கொள்ளுங்க. அல்லேலூயா. சொத்தம் பாருங்க, வெளிப்புற தோற்றத்தை வைத்து இயேசு ஒரு நாள் எடை போடுகிறதில்லை,
உள்புற தோற்றத்தை வைத்து தான் இயேசு இடைப்படுகிறார். அல்லேலூயா. அப்போ ஆவியில் எளிமை என்பது ஆடையில் எளிமையை குறித்து சொல்லவில்லை. ஆவியில் எளிமை என்பது ஐஸ்வர்யத்தில் எளிமையாக வாழ்வது குறித்து சொல்லல. ஆவியில் எளிமை என்பது புறமான தோற்றத்தை வச்சு சொல்லல. ஆவியில் எளிமை என்பது உள்ளான தோற்றத்தை வைத்து இயேசு சொன்னார். அல்லேலூயா. ஒரு அம்மா என்கிட்ட ஜெபிக்க சொன்னாங்க. இங்கே இல்லை சோதரம், ஜெபிக்க சொன்னாங்க. அவங்க வந்து சொல்லிட்டு சொன்னாங்க, அவங்க குடும்பத்தில் சில பிரச்சனைகள் பிரச்சனைன்றாங்க. அது நிறைய கதை, பெரிய கதை சொல்ல முடியாது, சொன்ன நேரம் போயிடும். அவங்க சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஐயா அவன் நல்லா இருக்கணும் ஐயா, அவன் நல்லா இருக்கணும் ஐயா, அதுதான் ஐயா என்னுடைய ஒவ்வொரு நாள் ஜபம். அவங்க நல்லா இருக்கணும் ஐயா, எனக்கு துரோகம் செஞ்சு எனக்கு கஷ்டப்படி நல்லா இருக்கணும் ஐயா, அதுதான் எனக்கு ஒவ்வொரு நாளும் ஜபம். யார் தெரியுமா? சொந்த தம்பியை பற்றி சொல்கிறார். நீங்கள் அவனுக்கு ஜோம் பண்ணுங்க ஐயா, அவன் மனம் திரும்பணும், அவன் ரட்சிக்கப்படணும், அது போதும் ஐயா, அது போதும். அவங்க பேச்சிலே புரிஞ்சுக்கிட்டேன், இது உள்ளண்டு வந்தது இல்லை. நானும் ஜோம் பண்ணேன், ஆண்டவர் இந்த அம்மா விரும்புகிறது போல் அவருடைய சகோதரனை ஆசீர்வதிங்க ஆண்டவர், அந்த சகோதரனுக்கு நல்லது நடக்கணும் ஆண்டவர், அந்த சகோதரன் எல்லாரும் சிறப்பாக ரட்சிக்கப்பட்டு நல்ல உயர்ந்து நல்ல அழகாக நல்ல பெருசாக வரலாம், குடும்பம் எல்லாம் ஆசீர்வாதம் இருக்கணும், இந்த அம்மா அதை விரும்புகிறாங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நானும் ஜோமணி இந்த அம்மாவுக்கும் ஜோமணி முடிஞ்சோன்னு. இன்னொரு கதை, நான் அவங்க பேசிகிட்டு இருக்கும்போது பையன் மக்களே போய் ஏடிஎம் 500 எடுத்துட்டோமான்னு, அவங்க அந்த பணத்தை கண்டோன்னு ஐயா மயங்கிடுவான்னு வச்சாங்க சோதரன். அவன் சொல்லி முடித்த உடனே இந்த ஜோமணி முடிஞ்ச அவன் நல்லா இருப்பான், நல்லா இருக்கணும் ஐயா, அவன் இருக்கணும், நீ ஜோமணி எல்லாம் நல்லா இருப்பான், போயிட்டு வாருங்க. இன்னைக்கு நிறைய பேர் இப்படிதான். இத்தனைக்கு அவங்க ஆவிக்குரிய தாய், நம்ம ரெஜினேஷன் சபைக்கெல்லாம் அதிகமாக வரமாட்டாங்க, எப்பாவது ஒருக்கா தான் வந்து வருவாங்க, இடைவார ஆராதனைக்கு வருவாங்க. மற்ற நாளில் ஆவிக்குரிய சபைக்கு பெரிய பெரிய ஆவிக்குரிய சபை, அந்த பப்பாவில் ஆவிக்குரிய சபை ஒன்றுமே, அந்த ஆவிக்குரிய சபைக்கு போகிற அம்மாவுக்கு இருப்பேன் இருப்பேன். எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகள், எங்கேயும் சிலர் அப்படி இருப்பீர்களோன்னு பயமாக இருக்கு. வெளிப்புறத்தில் நீங்கள் நல்லா இருக்கணும், நீங்கள் நல்லா இருக்கணும், உள்ளத்தான் தெரியும். அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவருடைய பிரதிபலிப்பு எப்படி இருக்கும் நம்ம தியானிக்கணும். ஆவியில் எளிமை உள்ளவங்க எப்படி இருப்பாங்க? எல்லாவற்றுக்கும் முதல்ல எல்லாவற்றுக்கும் தேவனை சார்ந்திருப்பார்கள். தன்னை எங்கேயுமே பெரிய ஆளாக காட்டிக்கொள்ள மாட்டாங்க, அதுக்கு அவங்க விரும்பவும் மாட்டாங்க. எந்த சூழ்நிலையிலும் பொறுமையை இழந்து போக மாட்டாங்க, எந்த நிலைமையிலும் மனரம்யமாக இருப்பாங்க, எல்லாரிடத்திலும் சாந்தத்தையும் அன்பையும் வெளிப்படுத்துவார்கள், எல்லா இடங்களிலேயும் தாழ்மையோடும் பணிவோடும் நடந்து கொள்வார்கள், தங்களுக்கு உள்ளவற்றில் திருப்தியாக இருப்பாங்க, யார் மேலையும் பொறாமப்பட மாட்டாங்க, மற்றவர்களுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வாங்க. இதுதான் ஆவியில் எளிமை உள்ளவர்களுடைய அடையாளம். அவருடைய பிரதிபலிப்பு இப்படி தான் இருக்கும். யாங்கிட்டையும் சண்டையும் போக மாட்டாங்க, யார்ட்டையும் அவரவர் பாட்டு பார்த்துட்டு தனக்குரிய காரியத்தை பார்த்துட்டு போவாங்க. சிலரை பார்த்தீங்கன்னா எல்லாம் தெரியும் அவங்களுக்கு, சொல்லுவாங்க எனக்கு எல்லாம் தெரியும்யா, எனக்கு எல்லாம் தெரியும், வானத்தில் உள்ளதும் தெரியும், பூமியில் உள்ளதும் தெரியும், ஆனால் சொந்த வீட்டில் நடக்கிறது தெரியாது. அல்லேலூயா. கவனிக்கிறீங்க தானே? சொந்த வீட்டில் என்ன நடக்கு, சொந்த குடும்பத்தில் என்ன நடக்கு, கிச்சனில் என்ன இருக்குன்னு தெரியாது, ஆனால் அமெரிக்காவில் இருக்கிறது எல்லாம் அவருக்கு தெரியும். எங்கே போய் நிற்க போறியோ நீ? அல்லேலூயா, அல்லேலூயா. அது அது ஆவியில் எளிமை உள்ளவனுடைய வெளிப்பாடு. ஆனால் வெளியே காட்டிக்கிறத பார்த்தீங்கன்னா அவரை போல எளிமையான ஒருத்தர் கிடையாது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தில், லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கிறது. லூக்கா 18ஆம் அதிகாரத்திலே ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கு. நமக்கு தெரிந்த சம்பவம். 2 பேர் ஜெபிக்கும்படியாக ஆலயத்துக்கு போகிறாங்க. ஒருத்தன் பரிசேயன், ஒருத்தன் ஆயக்காரன். அந்த பரிசேயனும் ஆயக்காரனும் ஜெபிக்கிறாங்க. சொல்லுகிறான் 10ஆம் வசனத்திலிருந்து ஆண்டோட வேதம் தெளிவாக சுட்டி காட்டுகிறது. இயேசு சொல்லுகிறார், பரிசேயன் நின்று, தேவனே நான் பரிகாரர், அநியாயக்காரர், விபச்சாரக்காரர் ஆகிய மற்ற மனுஷரை போலவும் இந்த ஆயக்காரனை போலவும் இராதனால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், வாரத்தில் 2 தரம் உபவாசிக்கிறேன், என் சம்பாத்தியத்திலெல்லாம் தசம பாகம் செலுத்தி வருகிறேன் என்று தனக்குள்ளே ஜெபம் பண்ணினான். அல்லேலூயா. இவன் ஆவியில பெருமை உள்ளவன், ஆவியில பெருமை உள்ளவன். சர்ச்சுக்கு போறான், நேர சர்ச்சுக்குள்ளால போய் அன்றைக்கு இருந்த ஜப ஆலயம், அங்கே தேவாலயத்தில் போக முடியாது, ஜபாலயத்தில் போய் மன்னிக்கும் தேவாலயத்துக்கு தான் போனான். தேவாலயத்தில் போய் அவங்க ஜெபம் பண்ணுறான். அந்த இடத்துல ஜெபம் பண்ணுற இடத்துல போய் நின்றுட்டு சொல்கிறான், ஆண்டவர் நான் மற்றவனை போல இல்லை, அவனை போல கிடையாது ஆண்டவர், அவனை போல எல்லாம் கிடையாது, நான் அந்த பறி செய்கிறதோ யாரையும் ஏமாற்றுறதோ, நான் எங்கேயுமே யார்கிட்டையும் விபச்சாரம் பண்ணினதில்லை,
நான் யாரையும் கஷ்டப்படுத்தினதில்லை, நான் ரொம்ப பரிசுத்தமாக இருக்கிறேன், என் மேலே எந்த குற்றமே கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு நான் நல்ல பர்ஃபெக்டாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 10 ஜனம் நான் இருக்கேன் இல்லை, நான் வந்திருக்கேன் இல்லை, நான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கேன் இல்லையா, அவனை வரல கிடையாது. இங்கே சிலர் அப்படி தான் இருக்கிறீங்க, இங்கே இருக்கிற சிலர் அப்படி தான் இருக்கிறீங்க. உங்கள் வாழ்க்கையை யாராவது எண்ணி பார்க்குறீங்களா? அல்லேலூயா, அல்லேலூயா. முதல்ல நம்ம எண்ணி பார்ப்போம். அல்லேலூயா. நம்மளை முதல்ல எண்ணி பார்ப்போம், நம்மளை முதல்ல ஆராய்ச்சி பார்ப்போம். ஏன் சர்ச்சுக்கு வரல? அங்கே இருக்கிறவன் ஒருத்தனும் சரியில்லை, அங்கே இருக்கிறவன் ஒருத்தனும் சரியில்லை. அப்போ நீ கவனம். கர்த்தர் ஒரு நாள் மொத்தமாக சரீரமாக்கிடுவார். அப்புறம் யோசிப்பீங்க, ஓஹோ சரியில்லாத அவன் அல்ல, சரியில்லாத நான் அல்லவா, சரியில்லாத என் குடும்பம் அல்லவா. இங்க பரிசேயனை ஜெபிக்கிறான், ஏ ஆண்டவரே இந்த ஆயக்காரன் சரியில்லாதவன், இந்த ஆயக்காரன் சரியில்லாத, நான் மற்ற பல இல்லப்பா. ஆனா ஆயக்காரனோ அவன் என்ன சொல்றான் பாருங்க, சொல்றான் 13ஆம் வசனத்துல, தன் கண்களை வானத்துக்கு ஏறெடுக்க துணியாம, நோக்கி பார்க்க மனசு இல்லை, ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்து கொண்டு பாவியாகிய என்மேல் கிருபையாயிரு, பாவியாகிய என்மேல் கிருபையாயிரு. உங்களுக்குள்ளால சில நேரங்களில் சில ஆவிக்குரிய பெருமை இருக்கும், ஆவிக்குரிய பெருமை இருக்கும். ஒரு தெய்வ மனுஷன் சொன்ன ஒரு வார்த்தை, பாவிகள் பாவத்திலே சாகிறார்கள், ஆவிக்குரியவர்களோ பெருமையில சாகிறார்கள். நல்ல அந்த ஆவிக்குரிய அனுபவம் கொஞ்சம் வந்துட்டுன்னா அவங்களுக்கு எப்படி தான் அந்த பெருமை தலைக்கு வருதே தெரியல. அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவிக்குரிய பெருமை நம்மளை ஒரு நாள் பிடிச்சிடக்கூடாது, ஒரு நாள் ஆவிக்குரிய பெருமைக்குள்ள நம்ம சென்றக்கூடாது. இந்த பரிசேயன் ஆவிக்குரிய பெருமை உள்ளவனாய் தன்னை தானே நியாயம் தீர்க்க முற்படாமல் மற்றவளை நியாயம் தீர்க்க முற்பட்டு, அவன் சரியில்லை, அவ சரியில்லை, நீ சரியில்லைன்னு சொல்லும்போது அந்த சரியில்லை உன் வீட்டுக்கு தான் வரும். அல்லேலூயா. கடைசியில் நீ ஒரு ஆளை சரியில்லை என்பாய், ஊரெல்லாம் உன்னை சரியில்லை என்பார்கள். ஆகவே முதல்ல நம்மளை நாம திருத்திக் கொள்வோம். ஆமேன். இங்கே வேதவசனம் சொல்லுகிறது 14ஆம் வசனத்தில், அவன் அல்ல, யாரு? இந்த ஆவியிலே பெருமை கொண்ட அந்த பரிசேயன் அல்ல, தன்னை மேன்மையாய் பாராட்டின பரிசேயன் அல்ல, தன்னை தேவ சமூகத்தில் தாழ்த்தின அந்த ஆயக்காரன் நீதிமானாக்கப்பட்டவனாய் தன் வீட்டுக்கு திரும்பி போனான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுதுங்க பாப்போம். அல்லேலூயா. தன்னை தாழ்த்தின, தேவ சமூகத்தில் தன்னை தாழ்த்தின, இதுதான் ஆவிக்குரிய எளிமை. தன்னால் தேவ சமூகத்தில் ஆவிக்குரிய எளிமையை அந்த காட்டின அந்த மனுஷன் நீதிமானாக்கப்பட்டு வெளியே தன் வீட்டுக்கு போனான். அதனால தான் ஆண்டவர் ஆவியில் எளிமை உள்ளவர் பாக்கியவான்கள், அவர்கள் நீதிமானாக்கப்படுகிறார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆவியில் எளிமைகளுக்கு தேவன் கிருபைகளை கொடுக்கிறான். ஆவியில் எளிமையா இந்த உலகம் கோலத்தனன்னு சொல்லுவாங்க, ஏ பொட்டை அப்படின்னு சொல்லுவாங்க, ஏ பேத்த அப்படின்னு சொல்லுவாங்க, அவன் ஒன்றும் லாயக்கில்லைன்னு சொல்லுவாங்க. ஆவியில் எளிமையுள்ளவனா நடந்தா அவர்கள் நம்மளை கேவலமா பேசுவாங்க, ஒன்னுக்குமே லாயக்கில்லைன்னு சொல்லுவாங்க, கோலை என்பார்கள். ஆனால் ஒன்று புரிந்து கொள்ளுங்க, ஆவியில் எளிமை உள்ளவன் தான் கிறிஸ்துவின் பலத்தை பெற்றுக் கொள்ளுகிறவன். ஆமென். ஆவியில் எளிமை உள்ளவன் கோலை அல்ல, ஆவியில் எளிமை உள்ளவன் கிறிஸ்துவின் பலத்தை பெற்றுக் கொண்டவன், அவன் சாதிப்பான். ஆமென். அப்படி ஆவியில் எளிமை உள்ளவன் கிறிஸ்துவே சார்ந்து இருக்கிறபடினாலே, ஆவியில் எளிமை உள்ள கர்த்தரையே சார்ந்து இருக்கிறபடினாலே தேவன் அவனை எல்லாவற்றிலும் பொறுப்படுத்திக் கொள்கிறார், அவனை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய் என்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். என்று வாக்களித்தா தேவன் இன்று நிறைவேற்ற வந்து விட்டார். உன்னை அதிசயம் காண செய்வேன், நீ அற்புதம் கண்டிடுவாய். உன்னை அதிசயம் காண செய்வேன், கண்டிடுவாய். குறைகளெல்லாம்
நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. குறைகளெல்லாம் நிறைவாகும் அதிசயமே, இறை மகனாம் இயேசுவால் நடந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. வாதையெல்லாம் மறைந்தே போகுமே, பாதையெல்லாம் நெய்யாய் பொழிந்திடுமே. உன்னை அதிசயம் காண செய்வே, நீ அற்புதம் கண்டிடுவாய். அல்லேலூயா, அல்லேலூயா. எளிமை உள்ளவனுக்கு தேவன் செய்கிற நன்மைகள் என்ன என்று வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறத கொஞ்சம் வேகமாக நான் பார்க்க முடியாது இருக்கிறோம். முதலாவது சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம், சங்கீதங்களின் புஸ்தகம் 113வது சங்கீதம், அதனுடைய 7வது வசனம். அவர் சிறியவனை புழுதியிலிருந்து தூக்கி விடுகிறார், எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எளியவனுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம் கிழிஞ்ச சட்டையும் போட்டுட்டு கிழிஞ்ச பனியனையும் போட்டு நடக்கிறவர்களை குறித்து சொல்லலை, ஆவியில் எளிமை உள்ளவனை குறித்து சொல்லலை. வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற நிறைய விஷயங்கள் எல்லாமே ஆவிக்குரிய காரியங்களை உள்ளடக்கியவைகள். ஆகவே நல்லா கவனிச்சிங்க. ஆவியில் எளிமை உள்ளவனுக்கு ஆண்டவர் கொடுக்குற ஆசீர்வாதம், எளியவனை கர்த்தர் குப்பையிலிருந்து உயர்த்த. நீ கிடக்கிற இடம் குப்பையாக இருக்கலாம், நீ கிடக்கிற இடம் ஒன்றுமில்லாத இடமா இருக்கலாம். முன்னால் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்முடைய ஆரம்ப காலம் நம்முடைய முன்னோர்கள் எல்லாம் சாதாரண வீட்டில் தான் வசித்தாங்க. சாதாரண ஒரு குடிசைக்குள்ளால், ஒரு ஓலை குடிசைக்குள்ளால் தான் வசித்தாங்க. ஓலை குடிசைக்குள்ள தான் ஜீவனம் பண்ணாங்க. அங்கே தான் சில கூட்டு குடும்பமாகவே ஓலை குடிசைக்குள்ள தான் கிடந்தாங்க. அப்படிப்பட்ட காலம் தான் நம்முடைய முன்னோருடைய காலம் எல்லாம். ஆனால் இன்னைக்கு கர்த்தர் நம்மை உயர்த்தவில்லையா? அல்லேலூயா. ஆம், எளியவனை ஆண்டவர் குப்பையிலிருந்து உயர்த்துகிறான். அவனை ஒன்றுமில்லாத இடங்களிலிருந்து உயர்த்தி உயர்த்தி மகிமையான ஸ்தானத்தை அடையும்படியாய் செய்கிறான். என்ன செய்கிறான்? 8ஆம் வசனம், அவனை பிரபுக்களோடும் தமது ஜனத்தின் அதிபதிகளோடும் உட்கார பண்ணுகிறார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்றீங்களா? ஒரு நீங்க எளிமையா வாழும் பொழுது, எளிய ஆவியில் எளிமை உள்ளவனா இருக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை அந்த இருக்கிற ஸ்தானம் அது எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல தூக்கி எடுத்து பிரபுக்களோடும் ராஜாக்களோடும் அதிபதிகளோடும் பெரிய பெரிய மனுஷர்களோடும் உட்காரும்படியாய் கர்த்தர் உதவி செய்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு அன்பு சகோதரன் எனக்கு தெரியும். அவர் இன்னைக்கு ஒரு பெரிய நிலைமையில் பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு. அவருடைய வாழ்க்கை, அவருடைய முன்னான வாழ்க்கை குறித்து எனக்கு நன்றாய் தெரியும். ரொம்ப கஷ்டமான குடும்பத்திலிருந்து வந்தவங்க, ஒரு நேரம் சாப்பாடு கூட வழி இல்லாமல் அவ்வளோ கஷ்டப்பட்டவங்க. அவர் சொல்லும்போது சொல்லுவார், ஸ்கூலில் வச்சு பார்க்கும்போது சொல்லுவார், இன்னைக்கு நான் சாப்பிடலை, காலைல ஒன்றுமே சாப்பிடலை, ஒன்றுமே இல்லை, அல்லனாலே பழஞ்சி குடிச்சிட்டு தான் வருவேன், இன்னைக்கு அது கூட இல்லை, ஒன்றுமே இல்லை. எங்கள் வீட்டில் 4-5 பிள்ளைங்க உண்டு. அங்கே வீட்டில் அங்கே எல்லாமே பசியோடு தான் அவங்க பள்ளிக்கூடத்துக்கு வந்த காலங்கள் உண்டு. அங்கே என்னை அன்பாக நேசிக்கிற நல்ல பிள்ளை. நாங்கள் 2 பேரும் ஒன்று சின்ன வயதில் நடந்த நாட்கள். ஆனால் காலங்கள் போனது. ஒரு நாள் பார்க்கும்போது ஒரு கார் வந்து அப்படியே நின்றுச்சு. அப்படியே விட்டு பார்த்துட்டு, சோதரம் அவர் என்ன அப்படியே பார்க்குறான். பார்த்துட்டு ராஜஸ்தானே அப்படின்னு நான் எனக்கு ஒன்றும் அவனுக்கு புரியலை. அப்போ அவன் சொன்னான், நம்ம கொரக்குடி பள்ளியில் சேர்ந்து படித்தேன் தெரியுமா, 5ஆம் கிளாஸ் சேர்ந்து படித்தேன் தெரியுமா. இன்னைக்கு அவன் அந்த முகத்தை ஞாபகம் வச்சுருக்கிறான். அவன் சொல்கிறான், சோதரம் அவன் சொல்கிறான், இன்னைக்கு நாங்கள் சிறப்பாக இருக்கிறோம். அல்லேலூயா. இந்த கார் பயங்கரமான விலை உயர்ந்த கார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது, எவ்வளோ வயசுறாங்க. நாம் அதுக்கப்புறம் நினச்சிக்கிட்டேன், ஒரு காலம் ஆனால் நல்ல கடவுளுக்கு பயந்த குடும்பம், கடவுளுக்கு அவங்க கர்த்தருக்கு கொடுக்குறதும் சரி, கர்த்தரை ஆராதிக்கிறது சரி, நல்ல பயந்த குடும்பம். நம்ம ரஜினேசனக்காரங்க தான் பயங்கர குடும்பம், நல்ல ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிறவங்க. இன்னைக்கு எவ்வளோ ஆண்டு வசதி வச்சிருக்கிறா தெரியுமா, எவ்வளோ வசதி வச்சிருக்கிறா தெரியுமா. அல்லேலூயா. ஆவியில் எளிமை உள்ளவன். நீ குப்பையில் என்ன கிடக்கிறவனாக இருக்கலாம், அல்லது வேறு ஒன்று முடியாத ஒரு சூழ்நிலையில் இயலாதவங்களாக இருக்கலாம். நாட்கள் வரை நீ ஆவியில் எளிமை உள்ளவனாக இருந்தால் உலகம் என்னை ஒன்று பரிகாசம் பண்ண, உடுக்க ட்ரெஸ் இல்லாதவன், சரியாக போடக்க செருப்பு இல்லாதவன், உங்களை பரிகாசம் பண்ணலாம். குடிக்க கஞ்சி இல்லாதவன் பரிகாசம் பண்ணலாம். ஆனால் உன் ஆவியின் எளிமையை நீ தக்க வைத்து கொண்டே இரு. ஆவியில் எளிமை உள்ளவனாய் தொடர்ந்து கர்த்தரை தேடி கர்த்தரை சார்ந்திரு. ஒரு நாள் கர்த்தர் உன்னை பிரபுக்களோடு உட்கார வைப்பார். அல்லேலூயா,
அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, ஆவியில் எளிமை உள்ளவனை குப்பையில் என்று ஆண்டவர் உயர்த்துகிறார். அடுத்த யோபுடைய புஸ்தகம் 5ஆம் அதிகாரம், யோபுடைய புஸ்தகம் 5வது அதிகாரம், அதில் 15வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்க. 5:15 வாசிக்கும் போது சொல்லப்பட்டிருக்கிறது, ஆம், எளியவனை அவர்கள் வாயில் இருக்கிற பட்டயத்திற்கும் பலவான் கைக்கும் விலக்கி ரட்சிக்கிறார். ஆமென். முதலாவது ஆண்டவர் என்ன செய்கிறார்? எளியவனை ஒசத்தி பிரபுக்களோடு உட்கார வச்சிருக்கிறாரு. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, எளியவனை என்ன செய்கிறாருன்னா பொல்லாதனுடைய பட்டயத்துக்கு விலக்குகிறாராம். 11வது வசனத்திலிருந்து தொடர்ந்து உள்ள வசனங்களில் 12 வாசிக்கும் வருகிறது, தந்திரக்காரன் கைகள், தந்திரக்காரங்க, பொல்லாதவங்க, தேவையா இல்லாத காரியத்தை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் மனுஷனுக்கு தீங்கு செய்வதற்கு வருவாங்க. அப்படி தீங்கு செய்ய வரும் பொழுது, தந்திரமா காரியங்களை செய்யும் போது நீ எளிமையா இருப்பான் என்றான். ஆவியிலே எளிமை உள்ளவனாக இருப்பா, ஒரு பட்டையும் உன்னை சேதப்படுத்தாது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நல்லா சந்தோஷமா கரங்களை தட்டி நன்றி சொல்லுங்க. அல்லேலூயா. எந்த பட்டையும் நம்ம ஒன்று செய்ய முடியாது, எந்த மனுஷனும் ஒன்று செய்ய முடியாது, எந்த கோலியாத்தும் ஒன்று செய்ய முடியாது, எந்த சத்துருவும் எந்த அரசாங்கம் உங்களை ஒன்றும் செய்ய முடியாது. பட்டயத்துக்கு தப்புவிப்பார். ஆமென். அல்லேலூயா. மூன்றாவதாக சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 12ஆம் சங்கீதம் அதனுடைய 5வது வசனம், ஏழைகள் பாழாக்கப்பட்ட நிமித்தமும் எளியவர்கள் விடும் பெருமூச்சு நிமித்தமும் நான் இப்பொழுது எழுந்து அவர்களுமே சீர்கிறவர்களுக்கு அவனை காத்து சுகமாய் இருக்க பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. எளியவர்களுடைய பெருமூச்சை கர்த்தர் கேட்டு அவர்களை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுகிறார். ஆமென். அல்லேலூயா. ஏழை என்று ஏழையை கொள்ளையிடாதே அப்படின்னு சொல்லிட்டு நீதிமன்றங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. சில ஆட்கள் ஏழையா இருக்கான், அவனை எதிர்த்தா எவன் கேட்க போறான், அவனை ஏமாத்தினா எவன் கேட்க போறான், பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சில ஏழைகளை எல்லாம் ஏமாத்துவாங்க, ஏழைகளை கொள்ளையிடுவார்கள். வேதவசம் சொல்லுகிறது, ஏழையை கொள்ளையிடாதே, அவனுடைய இரட்சகர் வந்து அவனை காப்பாற்றுவார், அவனுக்கு யுத்தம் பண்ணுவார் என்று நீதிமன்றங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்படி வரும் பொழுது ஏழைகள், அந்த எளியவர்கள் ஆண்டோடைய சமூகத்தை விட்டு நோக்கி பார்த்து அவங்க சத்தம் போட வேண்டாம், பெருமூச்சு விட்டா போதும், கர்த்தர் இறங்கி வந்துடுவார். அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அதனால தான் இயேசு சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ள பாக்கியவாங்க. அவன் பெருமூச்சு, அவன் ஜெபம் பண்ண வேண்டாம், அவன் வேற எதுவுமே செய்ய வேண்டாம், அவன் பெருமூச்சு, அந்த ஒரு பெருமூச்சு அவன் விட்டா போதும், கர்த்தர் இறங்கி வந்து அவனுக்கு எதிராக இருக்கிற சூழ்நிலை நிர்மூலமாக்கி அவனை சுகமாய் தங்கி இருக்க பண்ணுவார். எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். அல்லேலூயா. நம்ம பெருமூச்சுக்கு கூட கர்த்தர் கனம் கொடுக்கிறார். ஆமென். எல்லாருக்கும் அல்ல, சில நாள் பெருமூச்சு, எப்போ அந்த பெருமூச்சு இல்லை, வைத்தறிச்சல். அல்லேலூயா. அந்த ஒருத்தர் சொன்னாங்க, வைத்தறிச்சல் உள்ளவங்களுக்கு அல்சர் வருமா? அல்சர் பொல்லாத வியாதி தெரியுமா உங்களுக்கு? அதனால கவனமாக இருங்க, யாருக்கு வந்து பொறாமப்பட்டு வைத்தறிச்சல் படாதீங்க, அப்புறம் அல்சர் வந்து கஷ்டப்பட வேண்டியது இருக்கும். அல்லேலூயா. அல்லேலூயா. வைத்தறிச்சல் இருக்க பெருமூச்சு ஆண்டவர் அறிவு இருக்கு. ஆனால் ஒரு ஏழை, ஒரு எளியவன், கஷ்டப்பட ஆவியை எளிமை உள்ளவன், ஒரு பிரச்சனை வரும்போது, கஷ்டம் வரும்போது, பாழாக்குதல் வரும் பொழுது, அந்த நேரத்தில் உபத்திரவங்கள் வரும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய பெருமூச்சை கனப்படுத்தி இறங்கி வந்து அவனை காப்பாற்றி அவன் சுகமாய் தங்கி இருக்கும்படிக்கு உதவி செய்கிறார். ஆமென். சங்கீதம் 35:10. சங்கீதம் 35:10 வாசிங்க. சிறுமைப்பட்டவனை அவனிலும் பலவானுடைய கைக்கும், சிறுமையும் எளிமையுமானவனை கொள்ளையிடுகிறவனுடைய கைக்கும் தப்புவிக்கிற உமக்கு ஒப்பானவர் யார்? அல்லேலூயா. அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, கொள்ளை இடுகிறவன் கைக்கு ஆண்டவன் நம்மை தப்புவிக்கிறார். அல்லேலூயா. கொள்ளை அடிக்கிறவன் நம்மளை ஒன்றும் கொள்ளை அடிச்சிட முடியாது. நீ ஆவியில் எளிமை உள்ளவங்களாக இருந்து பாருங்க, ஆவியில் எளிமை உள்ளவங்களாக இருந்து கர்த்தரை சார்ந்து பண்ணி பாருங்க, கொள்ளை இடுகிறவன் உங்களை எந்த விதத்திலும் ஏமாற்ற முடியாது. அல்லேலூயா. உங்களுக்குரிய கொள்ளை அடித்துக்கிட்டு பிசாசாக இருக்கட்டும், மனிதர்களாக இருக்கட்டும், கொள்ளை அடிக்கிறவருடைய கைக்கும் ஆண்டவர் நம்மை தப்புவிக்கிறவராக காணப்படுகிறார். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 12வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 72ஆம் சங்கீதம் 12ஆம் வசனம். கூப்பிடுகிற எளியவனையும் உதவியற்ற சிறுமையானவனையும்
அவர் விடுவிக்கிறார். அல்லேலூயா. அடுத்து எளியவனை விடுவிக்கிறார். கூப்பிடும்போது, ஜெபம் பண்ணும்போது ஒரு ஆபத்து வருது, ஒரு கஷ்டம் வருது, ஒரு போராட்டம் வருகிறது, இயேசுவேன்னு சொல்லி ஒரு வார்த்தை கூப்பிட்டா போதும், எளியவனுடைய கூப்பிடுறதுக்கு கர்த்தர் செவி சாய்த்து இறங்கி வந்து அவர்களை விடுவிக்கிறார். அவர் எந்த படுகொலியில் விழுந்தாலும் சரி, எந்த பாவத்தில் விழுந்தாலும் சரி, எந்த காரியத்தில் விழுந்து கிடந்தாலும் சரி, எந்த ஆபத்துக்குள்ள மூழ்கி போய் கிடந்தாலும் சரி, எளியவர்கள் கூப்பிடும்போது இறங்கி வந்து ஆண்டவர் அவளை தூக்கி எடுத்து அவளை காப்பாற்றி விடுவிக்கிற தேவனாய் காணப்படுகிறார். அல்லேலூயா. 107 சங்கீதம் 41 வசனம். 107 சங்கீதம் 41 வசனத்தை நான் வாசிக்கும் போது அங்கே சொல்லப்பட்டு இருக்கிறது, எளியவனையோ சிறுமை நின்று எடுத்து உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்து அவன் வம்சங்களை மந்தையை போல் ஆக்குறாராம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்களேன். ஒரு அற்புதமான வசனம், ஒரு மகிமையான வசனம். ஒரு மனுஷன் எளிமையான வாழ்க்கை இந்த உலகத்தில் வாழும் பொழுது கர்த்தர் அவனை எடுத்து உயர்ந்த அடைக்கிறதில் பாதுகாப்புல வைக்கிற மாத்திரமல்ல, அவன் பிள்ளைகளையும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளையும் சந்ததிகளையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஒரு காலத்தில் பெருமையாக வாழ்ந்தவருடைய சந்ததிகள் இன்றைக்கு பூமியில் இல்லை. வீரவ நல்ல ஒரு பக்கத்தில் ஒரு கிராமம் இருக்கிறது. நான் அந்த கிராமத்துக்கு போயிருந்தேன். முற்காலத்தில் அந்த கிராமத்தில் இருந்தவர்கள் எல்லாம் பெரிய பெரிய எஜமான்களாக இருந்தாங்க, பெரிய பெரிய சீமான்களாக இருந்தாங்க. அந்த காலத்தில் பழைய வீடுகள் எல்லாம் 2 மாடி வீடுகள், பழைய காலத்தில் 2 மாடி வீடுகள். அந்த கிராமத்தில் 2 தெரு இருக்கிறது. 2 தெருவுமே பெரிய பெரிய வீடுகள். அவ்வளோ வசதியாக இருந்திருக்கிறாங்க, அவ்வளோ மகிமையாக இருந்திருக்காங்க. இன்னைக்கு அந்த ஒரு வீட்டில் கூட ஆளு கிடையாது. அவ்வளவு சிறப்பாக இருந்தவர்கள், ராஜ ராஜ வாழ்க்கை வாழ்ந்தவர்கள், பெரிய ஆட்கள், சீமான்கள் அவர்கள் எல்லாம். இன்னைக்கு ஒரு வீட்டில் கூட ஆளு கிடையாது. அதுக்கு அது பட்டிக்காடு கிடையாது. அந்த ஊர் பட்டிக்காடு கிடையாது, ரொம்ப ரோட்டுக்கு ரொம்ப பக்கம். அந்த சுற்றி வட்டாரங்கள் எல்லாம் நல்ல டெவலப் ஆகிருக்கு. இன்னைக்கும் கட்டான் திரையா அந்த ஊர் போய் கிடக்கு. காரணம் என்ன தெரியுமா? ஒரு காலத்தில் பெரிய ஆளை வாழ்ந்தவர்கள், ஒரு காலத்தில் பெருமை பிடிச்சி ஒருத்தருக்கு அடி வச்சவன், நான் தான் பெரிய ஆள், நான் தான் இந்த தடவை இங்கே நாட்டாமை அந்த போட்டி வச்சு அப்படி பெரிய ஆளானவங்க எல்லாம் இன்னைக்கு சந்ததி கூட இல்லாத அளவுக்கு அழிஞ்சு போச்சு. எனக்கு அருமை தேவப்பிள்ளை, ஆனால் எளியவர்களாகிய உங்களுடைய சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எளியவுடைய சந்ததியை கூட கர்த்தர் என்ன செஞ்சாரா? அவர் ஆசீர்வதிக்கிறார். அந்த வம்சத்தை மந்தையை போல ஆக்குகிறார். அவங்கள பெருக பண்ணுகிறார். குறுகி போகிறவளாய் அல்ல, பெருக பண்ணுகிறார். எவ்வளோ பணம் சேர்க்கலாம், எவ்வளோ பெரிய ஆளாக நம்ம உலகத்தில் காட்டிக்கொள்ளுகிறான். நமக்கு எதிர்காலம் இல்லைன்னா, நம்ம எதிர்காலமே அழிஞ்சு போச்சுன்னா சேர்த்ததெல்லாம் என்ன, எதுக்கு சேர்த்ததெல்லாம் எதுக்கு? நம்ம பெருமை பிடிச்சி பெரிய ஆளை காட்டி ஊரில் நான் தான் பெரிய ஆளை காட்டிக்கொண்டதெல்லாம் எதுக்கு? யோசித்து பார்ப்போம். அல்லேலூயா, அல்லேலூயா. சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். சங்கீதங்களின் புஸ்தகம் 9ஆம் சங்கீதம் அதனுடைய 18வது வசனம். எளியவன் என்றைக்கு மறக்கப்படுவதில்லை, சிறுமைப்பட்டவருடைய நம்பிக்கை ஒருபோதும் கெட்டு போவதில்லை. இன்னைக்கு நிறைய பேர்களுடைய பிரச்சனை என்ன தெரியுமா? அவன் என்னை மறந்துட்டாயா. நிறைய பேருடைய பிரச்சனை, பெரியவங்க பிரச்சனை அதுதான். என் பிள்ளை என்னை மறந்துட்டான், என் மகன் என்னை மறந்துட்டா, என் அண்ணன் என் தம்பி என்னை மறந்துட்டாங்க. வாலிப பிள்ளைகளுடைய நிறைய பிரச்சனை, என் ஃப்ரெண்ட் என்னை மறந்துட்டான். காதலர்களுடைய பிரச்சனை, அவன் என்னை மறந்துட்டா, அவன் என்னை மறந்து விட்டுட்டு போயிட்டான், இனி வாழ மாட்டான், செத்துருவேன். சாது யாரும் வேண்டான்னா அப்படி கேள்விப்பட்டிருப்பீங்களே. மறந்துட்டாங்க. மறக்கிறது ஒரு வேதனையான அனுபவம். எல்லாருமே மறக்கிறது உண்மையிலே அது வேதனையான அனுபவம் தான். எல்லாரும், நான் எனக்கும் அது வேதனை தரும், உங்களுக்கும் வேதனை தரும், எல்லாருக்குமே வேதனை தரும். ஆண்டவருக்கும் அது வேதனை கொடுக்கு. தெரியுமா உங்களுக்கு? ஆண்டவரே ரொம்ப ஃபீல் பண்ணி சொன்னார். ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம், ஏசாயாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணி ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. என்ன? 3வது வசனம், 2ஆம் வசனம். வானங்களே கேளுங்கள், பூமியை செவிகொண்டு கர்த்தர் பேசுகிறான். பிள்ளைகளை வளர்த்து ஆதரித்தேன், அவர்களோ எனக்கு விரோதமாக கலங்கம் பண்ணினார்கள். மாடு தன் எஜமானனையும் கழுது தன் ஆண்டவரின் முன்னனை அறியும், இஸ்ரவேலோ அறிவில்லாமலும் என் ஜனம் உணர்வில்லாமலும் இருக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார். பார்த்தீங்களா? அப்படின்னா ஆண்டவரை மறந்துட்டாங்க எல்லாரும். இன்னும் நிறைய இடங்கள் அந்த வசனம் சொல்லுகிறது, என் ஜனம் என்னை மறப்பதற்கு அப்படி என்ன அநியாயத்தை என்னிடத்தில் கண்டார்கள். இயேசு தேவனை ஜனங்களை மறந்து போகிற ஆண்டவர் ரொம்ப ஃபீல் பண்ணுறார். அப்போ எல்லாருக்கும் அந்த ஃபீலிங் வரும். அல்லேலூயா,
மனுஷர்கள் மறப்பது நமக்கு பிரச்சனைகளை கொண்டு வரதான் செய்யும். ஆனால் மனுஷர்களை காட்டில் மேலான ஒரு தேவன் உங்களை பார்த்து சொல்லுகிறாரு, நான் உன்னை மறப்பதில்லை. ஆமாம், எவனும் மறந்துட்டு போட்டுமே, எவனும் மறந்துட்டு போய்ட்டுமே. அவர்களால் உங்களுக்கு வாழ் உண்டா? அஸ்வினு வாழ் உண்டாப்பா? 2 அஸ்வினும் விளையாடிட்டு இருக்கீங்களோ? கவனிங்க. ஏதோ சாக்லேட் வச்சிருக்கியாப்பா? லெட் ஏதாவது கொண்டு வந்தியா? வாட்சி தந்தானா? காட்டி தந்தானா? டைம் பார்க்குறது? சரி. கீழே விழுந்துட்டோ? சரி, பத்திரம் வச்சுக்கோங்க, உடஞ்சிடாமா. சரியா? கவனி. எதில் விட்டேன்? ஆண்டவர் மறப்பதில்லை. ஆண்டவர் சொன்னா, நான் உன்னை மறக்க மாட்டேன், நான் உன்னை மறப்பதில்லை. எவ்வளவு பெரியவர் தேவன்! உலகத்தை எவனும் மறந்துட்டு போட்டோம், கவலைப்படாதீங்க, உங்களுக்கு ஒரு வாழ்வு இருக்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவன் நேசிக்கிறதுனால 10 கிலோ தங்கம் உங்களுக்கு கிடைக்குமா? அவன் நேசிக்கிறதுனால வேற ஏதாவது உங்களுக்கு கிடைக்குமா? அழிஞ்சு போற சரியா ஐயா. காற்று சொன்ன காற்று பிரச்சனை எல்லாம் போச்சு. அவன் மறந்ததுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க, அவன் மறந்ததுக்கு இவ்வளவு ஃபீல் பண்றீங்க. அவளை காற்று மேலான உங்களை உருவாக்கின தேவன் சொல்லுகிறார், நான் உன்னை மறப்பதில்லை. ஆமென். இப்போ ஒரு தீர்மானம் எடுங்க, உங்களுக்கு யார் வேணும்? செத்து போறவன் மறந்த அவனை நினைச்சிட்டு இருக்கிறீங்களா? உங்களுக்காக ஜீவனை கொடுத்து உயிரோடு எழுந்து நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொல்லுகிற அந்த கர்த்தரை நோக்கி பார்க்க போறீங்களா? யார் வேணும் உங்களுக்கு? அல்லேலூயா. மறக்கிறவங்க மறந்துட்டு போயிட்டே இருக்கட்டும், அது யாரா இருக்கட்டும். அதுக்கு எதுக்காக நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது, போட்டோம். ஆனா நம்மை உருவாக்கிற தேவன் நம்மை நேசித்து நம்மை நினைவோடு இருக்கிறார். ஆமென். தாய் மறந்தாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன்னு சொன்னவர், அவரை குறித்து வேதம் சொல்லுகிற எளியவன் என்றைக்கும் மறக்கப்படுவதில்லை. ஆண்டவர் ஒரு நாள் அவனை மறக்க மாட்டார். சங்கீதங்கள் புத்தகம் 69, சங்கீதங்கள் புத்தகம் 69 அப்படி 33வது வசனத்தை நீங்க வாசித்து பார்க்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் எளியவர்களின் விண்ணப்பத்தை கேட்கிறார், கட்டுண்ட தம்முடையவர்களை புறக்கணியார். அடுத்ததாக எளியவர்களுடைய விண்ணப்பத்தை கேட்கிறார். நம்ம எவ்வளோ ஜோமணி தான் பார்க்குறோம், சில நேரங்களில் ஜெபங்கள் எல்லாம் கேட்கப்பட மாட்டேங்குது. ஆனால் வேதம் சொல்லுகிற எளியவருடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். ஆமே, நம்ம எளியவளா இந்த பூமியில வசிப்போம், நம்முடைய விண்ணப்பங்கள் கேட்கப்படும். சங்கீதங்களின் புத்தகம் 109ஆம் சங்கீதம், சங்கீதங்களின் புத்தகம் 109ஆம் சங்கீதம் அதனுடைய 31வது வசனம் சொல்லுகிறது. சங்கீதம் 109:31, ஆக்கினைக்குள்ளாக தீக்கிறவர்கள் நின்று எளியவர்களுடைய ஆத்மாவை ரட்சிக்கும்படி அவன் வலது பாரிசத்தில் நிற்பான். கரங்களை தட்டி, நல்ல கரங்களை தட்டி அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் செய்கிற அற்புதமான காரியம் என்ன தெரியுமா? நம்ம பக்கத்திலே நிற்பாராம். ஆமென். கர்த்தர் அவன் வலது பாரிசத்தில் நிற்கிறான். அதுதான் சங்கீதக்காரன் சொல்லலாம், கர்த்தரின் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியே நான் அசைக்கப்படுவதில்லை. அவனுக்கு தெரியும் எளியவனுடைய பக்கத்தில் கர்த்தர் நிற்கிறார். எந்த சத்துருவும், எந்த கோலியாத்தும், எந்த எதிர்ப்பும் உங்களை ஒன்றே செய்து விட முடியாது. உங்க பக்கத்தில் கர்த்தர் நிற்பா, எளியவர்களா இருந்தால். அல்லேலூயா, அல்லேலூயா. கடைசியாக 140ஆம் சங்கீதம் 12வது வசனம், 140ஆம் சங்கீதம் 12வது வசனம் சொல்லுகிறது, சிறுமையானவனின் வழக்கையும் எளியவர்களின் நியாயத்தையும் கர்த்தர் விசாரிப்பார் என்பதை அறிவேன். கடைசியாக என்ன செய்கிறாரா? ஆண்டவர் நம்முடைய நியாயத்தை விசாரிக்கிறார். நம்ம நியாயம் இன்னைக்கு கோர்ட்டில் போனால் கிடைக்காது, அங்கே நியாயம் கிடைக்காது. மனுஷனிடத்தில் போனால் நியாயம் கிடைக்காது. மனுஷன் அவனுக்கு பிரியமானவனுக்கு தான் நியாயம் செய்வான். ஆனால் கர்த்தர் அப்படி இல்லை, எளியவர்களின் நியாயத்தை விசாரிப்பார். அல்லேலூயா. அவர் விசாரித்து நமக்கு நீதி செய்கிறார். ஆகவே தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்களை உயர்த்தி அவர்களை மகிமையாக வைப்பார், அவர்களை ரட்சிப்பார், அவர்களை மறக்க மாட்டார், அவளை சும்மா தங்கியிருக்க பண்ணுவார், அவளை கொள்ளைக்காரன் கைக்கு தப்பு வைப்பான், அவங்க விண்ணப்பத்தை கேட்பார், ஆபத்திலிருந்து விடுவிப்பார், சந்ததியை ஆசீர்வதிப்பான், அவன் வலது பாரிசத்தில் நிற்பான், அவனுடைய நியாயத்தை விசாரிப்பான். இதெல்லாம் உள்ளடக்கி ஆவியில் எளிமை உள்ளவர்களுக்கு இது கிடைக்கிறபடினால தான் ஆண்டவர் சொன்னார், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். அப்போ ஆவியில பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்பார். அல்லேலூயா. ஆவியில பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து, யாக்கோபு 4:6 சொல்லுகிறது, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கும் கிருபை செய்கிறார். அல்லேலூயா. நாங்கள் ஒரு திருச்சபை இருந்தபோது நம்ம இந்த குருத்தோலைக்கு நாங்கள் பவனி போக மாட்டோம் பார்த்தீங்களா? அதே போல் அங்கேயும் நான் சொன்னேன், எனக்கு இந்த பவனி பிடிக்காது அப்படின்னு சொன்னேன். அதில் ஒரு பெரிய ஆள், அவர் சொன்னால் தான் அந்த சபையில் எல்லாம் நடக்கும். அவர் பெரிய ஆள் வந்து கேட்டார், ஏன் பவனி போக மாட்டீங்கன்னு சொன்னீங்க? நான் சொன்னேன், அது சரிப்பட்டு வராதையா. நான் திரும்ப கேட்டேன், ஏன் பவனி போகணும்? இயேசு பவனி போனார். நான் சொன்ன போவோம், வெள்ளிக்கிழமை ஒன்று நடந்துச்சு தெரியுமான்னு கேட்டேன். ஐயா கோவப்படாதீங்க, வெள்ளிக்கிழமை ஒன்று நடந்துச்சு தெரியுமா, அதையும் நீங்கள் செய்யணும்னு சொன்னேன். செஞ்சிருவோம்.
செஞ்சிடணும்னு போனார். வீட்டில் போய் மனைவிட்ட கேட்டியா, விரல் விட்டு ஆடிட்டு வந்துருக்கேன், பவுனி போவோம் வந்த வருஷம் வெள்ளிக்கிழமை ஒன்று செய்யணும்னு சொன்னார். அந்த பொம்பளை சொல்லிச்சு, வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சு தெரியுமா ஐயா, இயேசு அப்படி சிலுவையில் வரைஞ்சாங்க. அவருக்கு பயம் கொடுக்க ஆரம்பிச்சிச்சு. டப்புன்னு அவங்க சொன்னோன்னே, பெரிய ஆளையா அவங்க, பெரிய ஆள், அவர்கிட்ட நிற்க முடியாது, அந்த ஊரே அவர் கண்ட்ரோலில் தான் இருக்கும். பயம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டு, அப்படியா சொன்னார். அவர் தூக்கம் இல்லை, 2 நாள் தூக்கம் இல்லை, பயம் கொடுக்க, செத்துருவேனோ, வெள்ளிக்கிழமை செத்துருவேனுங்கிற பயம். உண்மையிலே சொல்கிறேன், 3 நாள் கழிச்சு வந்து சொன்னார், ஐயா நமக்கு வேண்டாம் என்ன ஐயா பவனி. அது திரும்ப கேட்ட, ஏன் ஐயா நீங்கள் சொல்ல. நான் சொன்னேன், அந்த பவனியில் ஓசனான்னு கூப்பிட்டவன் தான் வேலைக்கிழமை ராத்திரி கத்துனான், அவனை சிலுவையில் அறையும். இயேசு கிறிஸ்துடைய பவனியுடைய முடிவு சந்தோஷம் இல்லை, கண்ணீர். அந்த பவனி நமக்கு வேண்டாம்னு சொன்னேன். உண்மையில் அவர் மனம் திரும்பினார். அல்லேலூயா. அதுக்கு பிற்பாடு யாரையும் அவர் ஆளுகை செய்ய மாட்டார். நான் தான் சபையில் அப்படின்னு காட்ட மாட்டார். நடக்கட்டையா, கர்த்தருடைய சித்தத்தின்படி, கர்த்தருடைய விருப்பத்தின்படி நடக்கட்டும். அப்படியே வாழ்க்கை மாறிச்சு. சில நேரங்களில் சத்தியம் நமக்கு தேவை தான். அல்லேலூயா, அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார், தாழ்மை உள்ளவனுக்கு கிருபை தான். 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், 2 நாளாகமம் 26ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்லுகிறது, அவன் தனக்கு கேடு உண்டாகிற மட்டும், அவன் பலத்த போது தனக்கு கேடு உண்டாகிற மட்டும் அவன் மனம் மேட்டிமையானா கடைசியில் கேடு உண்டாயிடுச்சு. அப்போ பெருமை வந்துச்சுன்னா கடைசியில் கேடு. நீதிமொழிகள் 16:18 சொல்லுகிறது, அழிவுக்கு முன்னானது அகந்தை, விழுதலுக்கு முன்னானது மனமேற்றம். அந்த பெருமை, அந்த பெரிய நான் தான் பெரிய ஆளு வேண்டாம். இங்கே உங்கள் குடும்பத்துக்கு பெரிய ஆளாக இருந்துட்டு போங்க, அது யாரும் தடுக்க மாட்டாங்க. உங்கள் மனைவிக்கு, உங்கள் பிள்ளைகளுக்கு பெரிய ஆளாக இருங்க. கர்த்தரிடத்தில் உங்களை தாழ்த்துங்கள். ஆமென். ஏசு அதை தான் சொல்கிறேன், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவங்க, அவளுக்கு ஒரு ரிவார்டு ஆண்டு வச்சிருக்கிறாரு, பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. ஆமென். அல்லேலூயா. பெருமை உள்ளவனுக்கு அழிவு, பெருமை உள்ளவனுக்கு தீமை, பெருமை உள்ளவனுக்கு நரகம். ஆனால் ஆவியில் எளிமை உள்ளவனுக்கு பரலோக ராஜ்யம். எத்தனை பேர் அதை சுதந்திரிக்கும்படி விரும்புகிறீங்க? இயேசு கிறிஸ்துடைய உபதேசங்களில் பிரதான உபதேசம் ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம இன்னைக்கு எப்படி இருக்கிறோம்? ஆவியில் எளிமை உள்ளவர்களா இல்லை பெரிய ஆளாக காட்டிட்டு இருக்கிறோம்? ஆராய்ச்சி பார்ப்போம். தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எல்லாரும் எளிமையை நிச்சயம் செய்யும். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, கிருபையும் இரக்கமும் அன்பும் நிறைந்தவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம்ப்பா. உம்முடைய உபதேசம் என்னது என்பதையும் அதனுடைய சாராம்சங்களையும் இன்றைக்கு நாங்கள் தியானிக்கும்படி கர்த்தர் கிருபை செய்தபடியால் நன்றி. பரிசுத்த ஆவியானவரே, நீங்கள் வெளிப்படுத்தி கொடுத்த கிருபைகளுக்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தினாலே ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்ட ஒவ்வொருவரும் இந்த காரியங்கள் தங்கள் மனதில் வைத்துக்கொண்டு தங்கள் இருதயத்தில் குத்தப்பட்டவர்களாக, தங்கள் இருதயத்தில் உணர்ந்தவர்களாக ஆண்டவரே, ஏதாவது ஆவிக்குரிய பெருமைகளோ ஆண்டு உலகத்தின் பெருமைகளோ இருந்தால் இன்னைக்கு எல்லாவற்றையும் விட்டு ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் தங்களை தாழ்த்தி ஆண்டவரே ஒரு மகிமையான வாழ்க்கை வாழ, பரலோக ராஜ்யத்துக்கு சொந்தக்காரர்களாய் மாற கர்த்தராகிய தேவரீர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். இயேசு நாமத்தில் அன்பு ஜனங்களை நான் ஆசீர்வதிக்கிறேன். தேவ கிருபை இவர்களோடு கூட இருக்கட்டும். மகிமையான ஈவுகளுக்கு உண்டாகட்டும்ப்பா. சிறப்பான ஈவுகளை காண கிருபை. இந்த வாரம் முழுவதும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்க. இந்த வாரம் முழுவதும் சிறப்பான ஆசீர்வாதத்தை கொடுங்க. நன்மையான ஈவுகளை கொடுங்க. கிருபையாய் நடத்துங்க. பப்ளிக் எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகளோடு கிருபையும் கரம் தங்கி இருக்கட்டும். நல்லபடியாக எழுத உதவி செய்யுங்க. மற்ற முழு ஆண்டு தேர்வு எழுத போகிற பிள்ளைகளையும் அதை ஆசீர்வதிங்க. எல்லாரோடுமே கிருபை தங்கி இருக்கட்டும். பிள்ளைகளுடைய பிரயாணங்கள், பெரியோடைய பிரயாணங்கள் பாதுகாப்பாக இருக்கட்டும். ஆபத்துகள், விபத்துகள், நோய்கள், நொடிகள் எதுவும் வராதபடிக்கு ஜனங்களை கர்த்தர் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. உங்க செட்டையின் மறைவுக்குள், உங்க கிருபையின் நிழலுக்குள்ளால நீர் மூடி மறைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்கப்பா. தொடர்ந்து ஆசீர்வதிங்கப்பா. உங்க செட்டையின் மறைவுக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. சட்டையின் மறைவுக்குள் மூடிக்கொள்ளுங்க ஆண்டவரே. எல்லாருக்கும் நல்ல வேலை வாய்ப்புகளை கொடுங்கப்பா. நல்ல வேலை செய்து நல்ல நிலைமைக்கு வரணும். கையின் பிரயாசத்தை ஆசீர்வதிங்க. உங்கள் சம்பாத்தியங்கள் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கணும். நல்ல ஐஸ்வர்யம், கனமும், மேன்மையும் ஒவ்வொரு ஜனங்களுக்கும் உண்டாகட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். எந்த அளவுக்கு அவர்கள் உயர்கிறார்களோ, எந்த அளவுக்கு விருத்தி அடைகிறார்களோ, எந்த அளவுக்கு மேன்மைப்படுகிறார்களோ அந்த அளவுக்கு தங்களை தாழ்த்தி ஆண்டவரே உங்கள் சமூகத்தை ஒப்பு கொடுத்து ஆவியில் எளிமை உள்ளவர்களாய் வாழத்தக்கதான ஞானத்தையும், கிருபையும், ஆசீர்வாதங்களும், நன்மைகளையும் கர்த்தர் கட்டளையிட்டு கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். தொடர்ந்து கர்த்தர் நடத்துங்க. தொடர்ந்து ஆசீர்வதிங்க. இந்த வாரம் முழுவதிலும் கண்மணி போல பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். இன்றைக்கு மாலையில் நடக்கிற ஆண்டவரே சொத்த சண்டே ஸ்கூல் கோர்க்கட்டு வகுப்புகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இரவு நடக்கிற ரட்சிப்பின் ஆராதனை கர்த்தர் ஆசீர்வதிங்கப்பா. இந்த வாரம் முழுவதும் நடக்கிற எல்லா ஊழியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக.
கர்த்தருடைய வழி நடத்துதலும் ஆசீர்வாதம் உண்டாகணும். தொடர்ந்து நடைபெற்று கொண்டு இருக்கிற 41 நாள் சிறப்பு கூட்டங்களும் ஆசீர்வாதமாய் நடப்பதற்கு கர்த்தர் ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஒரு விசை இந்த ஆலய ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவரையும் இயேசு நாமத்தில் நான் ஆசீர்வதிக்கிறேன். பரலோகத்தில் இந்த ஆசீர்வாதம் இறங்கி இவர்கள் மேல் இறங்கட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, ஆலயத்துக்கு வர முடியாத சூழ்நிலை இருக்கிறவர்களோடு கர்த்தர் இடைபடுங்க. ஆண்டவர் அவர்களுக்கு ஆலயத்தை தேட வேண்டும் என்று, கர்த்தரை தேட வேண்டும் என்கிற உணர்வை கொடுப்பீராக. கர்த்தருடைய விசேஷத்தக்காரன் கூட இருக்கட்டும். பெரிய காரியங்களை செய்யுங்க. நீரே பொறுப்படுத்துங்க. அப்பிரயோஜனமான ஊழியக்காரன், நீ கொடுத்த வார்த்தைகளை நான் பகிர்ந்திருக்கிறேன். ஜனங்கள் ஆசீர்வாதத்தோடு சந்தோஷத்தோடு வாழ கர்த்தர் உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம். பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசு நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தனாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமே சிநேகமும் இன்றும் இன்று சதா நாட்கள் நம் அனைவரும் கூட தங்கி நிலைத்திருப்பதாக. ஆமேன், ஆமேன். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். சமாதானத்தோடு போய் வாருங்கள்.